இந்த பிக்சர் மூலமா ட்ராயிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங் வேணும்னா அதில் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க. வெல்கம் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், காட் ஆஃப் வாரோட பேலன்ஸ் இருக்க ஷேடிங் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வரிசையா சொல்லியிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் அதாவது ஷேடிங்லாம் பார்க்கணும்னு நினைச்சுன்னா மேல ஐ ஆப்ஷன் இருக்கும், அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி அந்த ஐ ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல அந்த வீடியோஸ்லாம் வரும், அதுல நீங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ பாருங்க. இதில் மெட்டீரியல் சேஃபர் பேப்பர், சார்கோல் பென்சில், பிளெண்டிங் டூல், இது 3 தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணி இதை ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு நான் ஃபுல்லும் ட்ராயிங் பண்ணிட்டேன். 2 ஷேடிங் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். அது மேலே ஐ ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் வரும். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து வாயிலேருந்து நான் ட்ராயிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து வாய் எப்படி நான் ஷேர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபுல்லும் நான் ஷேர் பண்ணும்போது வந்துட்டு எப்படி நான் ஷேர் பண்ணுறேன்றதை நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த பிக்சரில் லெஃப்ட்டில் அந்த இமேஜ் இருக்குது, அந்த இமேஜில் பார்த்தாலே ரொம்ப டார்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அது ரிலேட்டடாக நம்ம டார்க்காக தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். அண்ட் ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படி நான் ஷேர் கொடுக்குறேன்னு தெரியும். அண்ட் இப்போ வந்துட்டு கீழே தாடி வந்து நான் வந்துட்டு இது பண்ணுறேன். ஃபுல்லுமே தாடி வந்துட்டு நல்லா டார்க்காக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம ஃபுல் டார்க் நம்ம கொடுத்துறோம். அண்ட் இப்போ வந்துட்டு ரைட் சைடில் நான் அந்த கரெக்டாக அந்த சிம்பிள் வந்துட்டு போடுறேன். அண்ட் அது வந்துட்டு ஃபுல்லுமே டார்க்காக தான் இருக்குது. அண்ட் அதுலேயே லைட்டாக வந்துட்டு லைட்டிங் பிரிகிறனால நான் லைட்டாக வந்துட்டு டார்க்கு கொடுத்துட்டேன். அது ரிலேட்டடாக கொஞ்சம் வந்துட்டு உள்ளே வந்து நார்மலாக நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு மேலே நோஸ் கிட்ட நான் ஷேட் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த ஷேட் கொடுக்கும்போதே எப்படி நான் கொடுத்துட்றேன்னு பாருங்கள். ஒரே ஒரு லேயராக தான் நான் கொடுக்குறேன். அண்ட் டார்க் ஏற்றும் போது நம்ம வந்துட்டு இன்னும் வந்துட்டு மேலே வந்து டார்க் ஏற்றிக்கலாம். இப்போ ஃபுல்லுமே இப்போ ரைட் சைடில் வந்துட்டு நான் ஷேட் கொடுத்துட்டேன். இப்போ பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணுறேன். லைட்டாக நான் ஷேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் கொடுக்குறேன். ரொம்ப டார்க் ஏற்றாமல் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரைட் சைடில் வந்து லைட்டிங் ஏரியா விழுறனால அது ரிலேட்டடாக நான் டார்க் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்துட்டு நான் எப்படி ஷேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ரைட் சைடில் வந்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ வாய்க்கிட்டே அதே மாதிரி நான் ஷேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக நான் வந்து நல்லா அழுத்தி எங்கே டார்க் வரணுமோ ரொம்ப அழுத்தி நான் கொடுத்துட்டு அண்ட் போக லைட்டாக நான் கொடுத்துட்றேன் ஷேடிங். இப்போ கீழே வந்துட்டு நான் ஷேடிங் இப்போ தாடிக்கும் நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நான் அந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த அவனோட அந்த தழும்புக்கும் அது ரிலேட்டடாக வந்துட்டு நான் வந்து ஷேட் கொடுத்துட்றேன். ரைட் சைடில் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு சைட்லலாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஷேட் கொடுத்துட்றேன். ஃபுல்லுமே நான் ரொம்ப வந்துட்டு சார்கோல் யூஸ் பண்ணுறதுனால டார்க்காக தான் நமக்கு வந்துட்டு விழும். அண்ட் அதுலேயும் ஓரளவுக்கு டார்க்காக இருக்கிறனால நம்ம டார்க்காகவே நம்ம வந்து பண்ணிடுறோம். அண்ட் இது நான் வந்துட்டு என் மெத்தடில் ஃபுல்லுமே டார்க்காக தான் நான் பண்ணுவேன். இப்போ மேலே இருக்க அந்த பேலன்ஸ் இருக்க சிம்பிள் நான் போட்டுட்ருக்கேன். அந்த சிம்பிள் வந்துட்டு அது ஒரு காட் ஆஃப் வார் அப்படின்ற ஒரு இதை வந்து காட்டும். அதாவது மேக்ஸிமம் வந்துட்டு அவனுக்கு ஒரு தழும்பு மாதிரி அது வந்துட்டு ரைட் சைடில் நான் வந்து ஃபுல்லு ஷேட் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்துட்டு ரைட் சைடில் மேலே வரையும் ஃபுல்லும் வந்துட்டு இது பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டார்க்காக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். மேலே வந்து ஃபுல்லுமே டார்க்காக நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபுல்லுமே நல்லா டார்க்காக அந்த இடத்துல ஃபுல்லும் டார்க்காக வரனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா டார்க்காகவே நான் வந்து ஷேட் கொடுத்துட்ருக்கேன். லெஃப்ட் சைடில் இப்போ லைட்டிங் வந்துட்டு அதோட பிரின்றனால லைட்டை நான் அதோட கொடுத்து வச்சுக்கிறேன், லைட்டிங் எங்கே வந்து பிரியும் அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு அந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக நான் ஷேட் பண்ணிவிட்டு அப்புறம் அதோட அப்படியே கிராஜுவேஷனாக வந்துட்டு நான் அப்படியே கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவேன் டார்க்கை. அப்போ தான் வந்துட்டு அந்த லைட்டிங்லேருந்து டார்க் வருது நமக்கு வந்துட்டு தெரியும். லைட்டாக நம்ம ஷேட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங் டூல் வச்சு பிளெண்ட் பண்ணால் நமக்கு நல்லா மெர்ஜ் ஆகி வந்ததும் வந்துட்டு ஒரு மிஸ்டேக் தெரியாது. இப்போ ஃபுல்லுமே வந்துட்டு நான் வந்துட்டு ஷேட் பண்ணிவிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஷேட் பண்ணிட்டேன். அந்த லைட்டிங் இருக்கிற லைட்டாகவும் டார்க் வர ஏரியாவுக்கு டார்க்காகவும் நான் வந்து ஷேட் பண்ணிட்டேன். லெஃப்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ வந்துட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு ஃபுல்லும் நான் டார்க் கொடுத்துட்டேன். அண்ட் ரைட்டில் வந்துட்டு லைட்டிங் இருக்கிறனால லைட்டாக நான் ஷேட் கொடுக்குறேன். அந்த இடத்துல லைட்டிங் ஏரியா வரும், அதனால் லைட்டாக இருக்கிற ஏரியாவுக்கு லைட்டாக ஷேட் கொடுத்துக்கிறேன். அண்ட் காதுகிட்ட இருக்கிற இடத்துக்கிட்ட லைட்டாக நான் கொடுத்துக்கிறேன். எங்கே டார்க் வரும் லைட் வரும்ட்டு அதுலேயே நான் பிரித்து காட்டிடுறேன். இப்படி ஒவ்வொன்றும் நம்ம ஷேட் பண்ணும் போதே ஓரளவுக்கு லைட்டாக பிரிச்சுட்டா போதும். நம்ம வந்து மேலே அடிஷ்னலாக ஷேட் கொடுக்கும்போது நமக்கு வந்து அது ரிலேட்டடாக டார்க் அண்ட் லைட் வந்துட்டு அழகாக புரிஞ்சிடும். இப்போ லெஃப்ட் சைடு இப்போ ஃபுல்லும் நான் ஷேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஃபுல்லு பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணுறேன். பிளெண்டிங் டூல் நம்ம எப்போவுமே லாஸ்ட்டாக ஷேட் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அண்ட் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் எப்படி கொடுத்துட்றேன்னு பாருங்கள். ஒவ்வொரு இடத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி அது ரிலேட்டடாக வந்து கிராஜுவேஷனாக வந்துட்டு நான் டார்க் ஏற்றுறேன். இப்போ வந்துட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு ஷேட் அப்படி தான் அதுக்கு ரிலேட்டடாக வந்துட்டு நான் மெல்லமாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ லெஃப்ட்டில் வந்துட்டு ஃபுல்லு ஷேட் கொடுத்து முடிச்சிட்டேன். அண்ட் லெஃப்ட்டில் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ கண்டினியூஷனாக நான் வந்துட்டு டார்க் கொடுத்துருக்க இடத்துக்கு டார்க்காக ஏற்றுறேன். இப்போ வந்துட்டு ஃபுல்லும் பிளெண்டிங் டூலை வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஷேட் கொடுத்துட்டனால இப்போ பிளெண்ட் டூலை வச்சு பிளெண்ட் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு கரகரன்னு இருக்க மாதிரி தெரியும். அண்ட் கொஞ்சம் எட்டி வச்சு நம்ம ட்ராயிங் எப்போவுமே கொஞ்சம் எட்டி வச்சு தான் நம்ம பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம வந்து ஃபுல்லும் இப்போ ஷேட் முடிச்சாச்சு. அண்ட் பேலன்ஸ் இருக்கிற கீழே பாடி ஷேடிங் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேலன்ஸ் இருக்க ஷேடிங்கை பார்க்கலாம். இந்த வீடியோ முதல்ல கடைசியாக பார்த்து எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க டவுட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே டிராயிங்ஸ் மூலம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதே வீடியோவில் வேணும் அனுப்பணும். அதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் மூலியமா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.